வணக்கம். ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுவையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு உதவியாளர்களுக்கான பணியிடங்கள் நேரடி நியமன முறையில் நிரப்பப்பட உள்ளன. புதுச்சேரி அரசு நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் ஜெய்சங்கர் தகவல். புதுவையில் ஒரே நாளில் 5 பேரிடம் ரூபாய் 4.38 லட்சம் பணத்தை மோசடி செய்த ஆன்லைன் மர்ம நபர்கள். குற்றவாளிகளை தேடி வரும் சைபர் கிரைம் போலீசார். புதுச்சேரி தொகுதி மக்களவைத் தேர்தலில் விரைவில் பாஜக வேட்பாளர் அறிவிக்கப்படுவார். MP செல்வகணபதி தகவல். இனி விரிவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு. புதுவையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு உதவியாளர்களுக்கான பணியிடங்கள் நேரடி நியமன முறையில் நிரப்பப்பட உள்ளது. இது பட்டதாரி இளைஞர்களிடையே பெரும் வரவேற்பையும் பெற்றுள்ளது. புதுச்சேரி அரசு நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் ஜெய்சங்கர் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குரூப் பி அரசிதழ் பதவி இல்லாத உதவியாளர்கள் அசிஸ்டன்ட் பணியிடங்களை போட்டித் தேர்வு மூலமாக நேரடியாக நிரப்ப நிர்வாக சீர்திருத்தத்துறை முடிவு செய்திருக்கிறது. இது தொடர்பாக காலி பணியிட அறிவிப்பு, கல்வி தகுதி, தேர்வு நடக்கும் வழிமுறைகள், விண்ணப்ப படிவம் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் அரசு துறை இணையதளத்தில் வருகின்ற 25ஆம் தேதி திங்கட்கிழமை வெளியிடப்படும். எனவே வருகின்ற 25ஆம் தேதி இணையதளத்தின் மூலமாக தகுதியானோர் விண்ணப்பிக்கலாம். வருகின்ற ஏப்ரல் 24ஆம் தேதி வரை இணையதளத்தில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புதுவை மாநில அரசின் கலை பண்பாட்டுத் துறையின் கீழ் செயல்படும் நூலகங்களில் காலியாக உள்ள குரூப் சி அரசிதழ் பதிவு பெறாத பதவியான இளநிலை நூலக உதவியாளர் பணியிடங்களில் 26 இடங்கள் காலியாக உள்ளன. இந்த பணியிடங்களுக்கும் வருகின்ற 25ஆம் தேதி முதல் இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்களும் வரவேற்கப்படுகின்றன. இவ்வாறாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் ஒரே நாளில் 5 பேரிடம் ரூபாய் 4.38 லட்சம் பணம் மோசடி செய்தவர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியை சார்ந்தவர் மனோஜ்குமார். இவரது மொபைல் போனில் பேசிய மர்ம நபர், உங்களுக்கு கொரியர் வந்துள்ளது என்று கூறி அதற்காக அவரது மொபைலுக்கு வந்த OTP எண்ணை பெற்று அவரது வங்கிக் கணக்கில் இருந்த ரூபாய் 25,000 அபை செய்திருக்கிறார். அதேபோன்று கோபிநாத் என்பவரிடம் அதிக லாபம் பெறலாம் என கூறி ரூபாய் 35,000 பகுதி நேர வேலை என கூறி ரூபாய் 1.16 லட்சமும், பிரியா என்பவரிடம் ரூபாய் 1.42 லட்சமும், ஜான் கென்னடி என்பவரிடம் கனடாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 1.20 லட்சம் பெற்று மோசடி செய்திருக்கிறார்கள். இது குறித்து புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் SP பாஸ்கரின் உத்தரவின் அடிப்படையில் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். பாலியல் படுகொலை செய்யப்பட்ட சிறுமியின் பெற்றோரின் இரத்த மாதிரிகள் தடவியல் துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கருணாஸ், விவேகானந்தன் ஆகிய இருவரை முத்தியல்பேட்டை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் சிறுமியின் பெற்றோரின் இரத்த மாதிரிகளை சேகரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து இன்ஸ்பெக்டர் கண்ணன் முன்னிலையில் கதிர்காமம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் நேற்று சிறுமியின் பெற்றோரிடம் இரத்த மாதிரிகளை சேகரித்தனர். பின்னர் இந்த இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்காக கிருமம்பாக்கத்தில் உள்ள தடவியல் துறைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். அரசு பேருந்தில் பெண்களுக்கு இலவசம் என அறிவித்த முதல்வர் ரங்கசாமி அவர்கள் முதலில் அரசு பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார். காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சந்திரமோகன் பிறந்தநாள் விழா இன்று காரைக்காலில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவில் கலந்து கொண்டு பேசிய புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள், புதுச்சேரியில் தற்போது ஆளும் NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசால் பொய்யான வாக்குறுதிகளே அளிக்கப்பட்டு எந்த ஒரு திட்டமும் செயல்படுத்த முடியாத அரசாக இருந்து வருவதாகவும், சமீபத்தில் புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் புதுச்சேரி அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார்.
இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளிகள் முன்னாள் RSS நிர்வாகிகள் எனவும் அவர் பகிரங்கமாக குற்றச்சாட்டை முன்வைத்தார். புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க தாமதத்திற்கு இதுவே காரணம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். NR காங்கிரஸ் பாஜக அரசு பேருந்தில் பெண்களுக்கு இலவசம் என்று அறிவித்தால் மட்டும் போதாது, பேருந்துகளை இயக்க வேண்டும் என்றும், பேருந்துகளை இயக்காமல் பெண்களுக்கு இலவசமாக அறிவித்தது நகைப்புக்குரியது என்றும் அவர் விமர்சித்தார். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கென்னடி கார்டன் பகுதியில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணியினை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அவர்கள் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கென்னடி கார்டன் பீஷ்மர் தெருவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜான்குமார் அவர்கள் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர், உதவி பொறியாளர் மற்றும் தொகுதியின் பாஜக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதியின் மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை சார்பில் 3 நடமாடும் கால்நடை ஆம்புலன்ஸ்களை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை சார்பில் மத்திய அரசின் கால்நடை நலம் மற்றும் நோய் கட்டுப்பாடு திட்டத்தின் கீழ் தலா ரூபாய் 16 லட்சம் மதிப்பில் 3 நடமாடும் கால்நடை ஆம்புலன்ஸ்கள் வாங்கப்பட்டிருக்கின்றன. இவற்றை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் சட்டசபை வளாகத்தில் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாநிலத்தில் அனைத்து கிராம பகுதிகளுக்கும் சென்று கால்நடைகளுக்கு மருத்துவம் செய்யும் வகையிலான அனைத்து வசதிகளும் இந்த கால்நடை ஆம்புலன்ஸ் வாகனத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் 2 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் புதுச்சேரி பிராந்தியத்திற்கும் 1 காரைக்காலுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார், அமைச்சர் திருமுருகன், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், கால்நடை நலத்துறை இயக்குனர் லதா மங்கேஷ்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைப்பது குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மறைமலையடிகள் சாலையில் உள்ள புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் 30 கோடி மதிப்பில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் பேருந்து நிலையத்தில் இட நெருக்கடி ஏற்பட்டு வருகிறது. இதற்கான மாற்று ஏற்பாடு குறித்த ஆலோசனை கூட்டம் PRTC அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு, அனிபால் கென்னடி, ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரிகள், போக்குவரத்து நகராட்சி மற்றும் போலீஸ் அதிகாரிகள், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், PRTC மற்றும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் வருகின்ற 18ஆம் தேதி முதல் கடலூர் மார்க்க பேருந்துகளை AFT மைதானத்திலிருந்து விழுப்புரம் மார்க்க பேருந்துகளை தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக பணிமனையில் இருந்து இயக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. குடியுரிமை திருத்த சட்டத்தை புதுச்சேரி அரசு அமல்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சுதேசி மில் அறிக்கை நடைபெற்றது. மத்திய அரசு நாடு முழுவதும் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்தியுள்ளது. இந்நிலையில் குடியுரிமை திருத்த சட்டத்தை புதுச்சேரி அரசு அமல்படுத்தக்கூடாது என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சுதேசி பஞ்சாலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபொழிலன், மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் MP வைத்திலிங்கம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட இந்திய கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு குடியுரிமை திருத்த சட்டம் மற்றும் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் காரைக்கால் மீனவர்கள் 15 பேரை கைது செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட மீன்பிடி துறைமுகத்திலிருந்து காரைக்கால் கிளிஞ்சல்மேடு கிராமத்தை சார்ந்த ஜெயமதி என்பவருக்கு சொந்தமான விசைப்படகு மூலமாக கடந்த 13ஆம் தேதி காரைக்கால் மாவட்டத்தை சார்ந்த 13 மீனவர்கள்
மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தை சார்ந்த 2 மீனவர்களான மொத்தமாக 15 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். இந்நிலையில் இன்று அதிகாலை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி 15 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இந்நிலையில் கைது செய்த மீனவர்கள் மற்றும் விசைப்படகை விடுவிக்க வேண்டும் என்று மீனவர்களின் உறவினர்கள் மத்தியில் மாநில அரசுகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் தங்களது மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்கவில்லை என்றால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக மீனவ பெண்கள் தெரிவித்துள்ளனர். பாலியல் படுகொலை செய்யப்பட்ட சிறுமியின் பெற்றோரின் இரத்த மாதிரிகள் தடவியல் துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கருணாஸ், விவேகானந்தன் ஆகிய இருவரை முத்தியல்பேட்டை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் சிறுமியின் பெற்றோரின் இரத்த மாதிரிகளை சேகரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து இன்ஸ்பெக்டர் கண்ணன் முன்னிலையில் கதிர்காமம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் நேற்று சிறுமியின் பெற்றோரிடம் இரத்த மாதிரிகளை சேகரித்தனர். பின்னர் இந்த இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்காக கிருமம்பாக்கத்தில் உள்ள தடவியல் துறைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். புதுச்சேரி மின்துறை நிர்வாகத்தை கண்டித்து புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் தலைமை மின்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு மின்துறையில் பல ஆண்டுகளாக காலியாக உள்ள பரிசோதகர் பதவியினை நிரப்ப மின்துறை நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதில் அரசியல் தலையீடு மற்றும் விதிமுறைகளை மீறி பதவி உயர்வு பெறுவதற்கு முயற்சிகள் நடப்பதாக கூறி மின்துறை நிர்வாகத்தை கண்டித்து புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் வம்பாக்கரபாளையத்தில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டம் சம்மேளன தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். கௌரவ தலைவர் பிரேமதாசன், பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், நிர்வாகிகள் சீதாராமன், முனுசாமி, ஞானசேகரன், சிவஞானம், ஆனந்த கணபதி, செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் மின்துறை ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டனர். அவர்கள் மின்துறை நிர்வாகத்தை கண்டித்து கோஷங்களையும் எழுப்பினர். முடிவில் சம்மேளன பொருளாளர் கிறிஸ்டோபர் நன்றி உரையாற்றினார். புதுவை மாநில துணைநிலை ஆளுநரின் தனிச் செயலராக மாணிக்க தீபன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியராக இருந்த வல்லவன் புதுவை மாநில துணைநிலை ஆளுநரின் தனிச் செயலராக இருந்த IAS அதிகாரி சௌத்ரி அபிஜித் விஜய் ஆகியோர் அண்மையில் இடமாற்றம் செய்யப்பட்டனர். வல்லவன் கோவா மாநிலத்திற்கும் சௌத்ரி அபிஜித் விஜய் சண்டிகருக்கும் மாற்றப்பட்டு கடந்த 11ஆம் தேதி புதுச்சேரியிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். இவர்கள் கவனித்து வந்த அரசு துறைகள் தற்போது IAS, PCS அதிகாரிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் IAS அதிகாரி சௌத்ரி அபிஜித் விஜய் கவனித்து வந்த துணைநிலை ஆளுநர் தனிச் செயலர் பொறுப்பில் மாணிக்க தீபன் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் புதுச்சேரி ஆட்சியர் வல்லவன் கவனித்து வந்த அரசு துறைகள் தற்போது நிதிச் செயலர் ஆசிஸ் மாதோராவ் மோரே கூடுதலாக கவனிப்பார் என்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் ஜெய்சங்கர் அவர்கள் பிறப்பித்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். காரைக்கால் மாவட்டத்தில் 79 IRPN போலீசாருக்கு உதவி ஆய்வாளர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் IRPN போலீசார் காவல் நிலையம் பணிகள் தவிர மற்ற அனைத்து பணிகளையும் தொடர்ந்து செய்து வருமாறு இவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படாமல் இருந்து வந்த நிலையில் தற்போது மாநிலம் முழுவதும் உள்ள IRPN போலீசாருக்கு பதவி வழங்க முடிவு எடுக்கப்பட்டு 20 ஆண்டுகள் பணி முடித்த IRPN போலீசாருக்கு துணை உதவி ஆய்வாளர் பதவி உயர்வு அளிக்கப்பட்டிருக்கிறது. பதவி உயர்வு ஏற்பட்ட அனைத்து IRPN காவலர்களுக்கும் ஒரு நட்சத்திர குறியீட்டை IRPN கமாண்டர் ஸ்வாதி சிங் மற்றும் காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் ஆகியோர் அளித்து கௌரவித்தனர். இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் சுப்பிரமணியன், பாலச்சந்திரன் உள்ளிட்ட திரளான IRPN காவலர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடிகை குஷ்புவின் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் உருவப்படத்தை எரித்தும் திமுக மகளிர் அணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாஜகவின் தேசிய மகளிரணி தலைவி குஷ்பு தமிழகத்தில் திமுக சார்பில் கொடுத்து வரும் மகளிர் உரிமை தொகையை பிச்சை என்று கொச்சைப்படுத்தி பேசியதை புதுச்சேரி திமுக மகளிர் அணியினர்
கடும் கண்டனத்தை தெரிவித்து காமராஜர் சாலை பெரியார் சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக மாநில மகளிரணி தலைவி காயத்ரி ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்களை எழுப்பினர். மேலும் குஷ்புவின் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் தீ வைத்து கொளுத்தியும் எதிர்ப்பை தெரிவித்தார்கள். திருப்பட்டணம் பகுதியில் அவசர ஊர்தி இல்லாததை கண்டித்து அப்பகுதி மக்கள் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை அருகே திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டணம் பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று அமைந்துள்ளது. இந்நிலையில் இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அவசர ஊர்தி வேண்டுமென்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக எழுந்து வருகிறது. இந்நிலையில் திருப்பட்டினம் பகுதிக்குட்பட்ட முதலிமேடு கிராமத்தில் சுபாஷ் என்ற 24 வயது இளைஞன் மின்சாரம் தாக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் அவசர ஊர்தி இல்லாததால் டெம்போ மூலமாக திருப்பட்டினம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டார். அவரை சோதித்த செவிலியர்கள் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல அறிவுறுத்தினர். இந்நிலையில் அவசர ஊர்தி இல்லாததால் மீண்டும் டெம்போ மூலமாக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். வரும் வழியில் சுபாஷ் டெம்போவில் இருந்து ஆம்புலன்ஸுக்கு மாற்றி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்த நிலையில் அவரை சோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆத்திரமடைந்து திடீரென சாலையில் இறங்கி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பட்டினம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அவசர ஊர்தி இருந்திருந்தால் இன்று ஒருவரின் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் என்று கூறி அப்பகுதி மக்கள் திட்டி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் நாகப்பட்டினம் சென்னை நெடுஞ்சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வில்லியனூர் தொகுதியில் 26 ஆதி திராவிடர் குடும்பங்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்டது. இதனை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதி கொம்பாகம்பேட் புதுநகர் பகுதியில் சுமார் 45 ஆண்டுகளாக ஒரே இடத்தில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வந்த ஆதி திராவிட மக்களின் கூட்டு மனைப்பட்டாக்களை ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக தனித்தனியாக பிரித்து சுமார் 26 குடும்பங்களுக்கு தனி மனைப்பட்டா வழங்கும் நிகழ்ச்சி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு 26 குடும்பங்களுக்கு தனிப்பட்டா வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், கண்காணிப்பாளர் வேல்முருகன், லாபஸ் நல அதிகாரி கலைச்செல்வி, நல ஆய்வாளர் விநாயகமூர்த்தி மற்றும் திமுக தொகுதியின் செயலாளர் மணிகண்டன், மதிமுக மாநில செயலாளர் கேப்ரியல், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி மற்றும் திமுக கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். பீகார் மாநிலம் ஆரா மாவட்டத்தில் வீர் குன்வார் சிங் விளையாட்டுத் திடலில் 44வது தேசிய அளவிலான எரிபந்து விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களுக்கு சீருடை வழங்கி வழியனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பீகார் மாநிலம் ஆரா மாவட்டத்தில் வீர் குன்வார் சிங் விளையாட்டுத் திடலில் 44வது தேசிய அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான எரிபந்து விளையாட்டுப் போட்டி மார்ச் மாதம் 14 முதல் 16 வரை நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ளும் புதுச்சேரி மாநில விளையாட்டு வீரர்களுக்கு சீருடை வழங்கி வழியனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியின் சீஃப் ஆபரேட்டிங் ஆஃபீஸர் டாக்டர் வித்யா, தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரதீப் தேவநேயன், டீன் டாக்டர் ஜெயராமன், உடற்கல்வி இயக்குனர் குமரவேல், புதுச்சேரி எரிபந்து கழகத்தின் சேர்மன், தலைவர், துணைத் தலைவர் அந்தோணி சுவாமி, செயலாளர் நாராயணசுவாமி மற்றும் கழக உறுப்பினர்கள் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி வழியனுப்பி வைத்தனர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் 7ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு வில்லியனூர் தலைமை கழக அலுவலகத்தில் கேக் வெட்டி இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் 7ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு வில்லியனூர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைமை கழக அலுவலகத்தில் இன்று கேக் வெட்டி இனிப்பு வழங்கி பட்டாசு வெடித்து வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் UC ஆறுமுகம், மேற்கு மாநில கழக செயலாளர் ST சேகர், கிழக்கு மாநில கழக செயலாளர் முருகன் ஆகியோர் தலைமை தாங்கினர்.
இந்நிகழ்ச்சியில் மூத்தக்குடி ரகுபதி, மகளிரணி செயலாளர் காமாட்சி, எம்ஜிஆர் மன்ற செயலாளர் நந்தகோபால், சீதாராமன், ஜெயபால் என்கின்ற செங்கேனி, ஹரிகிருஷ்ணன், ராமச்சந்திரன், செந்தில் என்கின்ற குமரவேல், ஜான்சன், சிவகுமார், கண்ணதாசன், சதீஷ் கண்ணா, பூங்குழலி, முத்து, கண்ணன் உட்பட திரளான கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளரை ஆதரித்து வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கூட்டத்தில் பேசப்பட்டது. மேலும் கழக வளர்ச்சி குறித்து விரிவாக ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்பட்டது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொத்தவரிநத்தம் பகுதியில் சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதியில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் கொத்தவரிநத்தம் சொசைட்டி தெரு, பள்ளி சந்து மற்றும் பழங்குடியினர் சாலைகளை மேம்படுத்தல் பணிக்காக பூமி பூஜை ரூபாய் 23,70,000 மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஊர் முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் சார்பாக திருபுவனை தொகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பரிந்துரையின் மூலமாக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் சார்பில் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆதிதிராவிடர் மக்கள் வசிக்கும் நல்லூர்பேட் சுடுகாட்டு பாதை பணிக்காக ரூபாய் 7,45,000 மதிப்பீட்டிலும், திருபுவனை பெரியபேட் சக்தி நகர் உள்வீதிகளை மேம்படுத்தல் பணிக்காக ரூபாய் 12 லட்சம் மதிப்பீட்டிலும், விநாயகம்பேட் சுடுகாட்டு பாதையை மேம்படுத்தல் பணிக்காக ரூபாய் 7,50,000 மதிப்பீட்டிலும், சோரப்பேட் இந்திரா நகர் உள்வீதிகளை மேம்படுத்தல் பணிக்காக ரூபாய் 26,35,000 மதிப்பீட்டிலும் பூமி பூஜை நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை செயலர் கேசவன் மற்றும் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு அறநிலை கழகத்தின் மேலாண் இயக்குநர் சிவகுமார், செயற்பொறியாளர் பக்தபக்ஷலம், பொது மேலாளர் ஆறுமுகம், இளைநிலை பொறியாளர் திருவச்செல்வன், ஒப்பந்ததாரர்கள் தங்கராசு, வரதராசு மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலரும் பங்கேற்றனர். தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கான தற்காப்பு கலை பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. புதுவை மாநிலம் தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கான தற்காப்பு கலை பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு பள்ளியின் பொறுப்பாசிரியர் மற்றும் விரிவுரையாளர் மனோன்மணி தலைமை தாங்கினார். தமிழ் ஆசிரியை கலைவாணி வரவேற்புரை ஆற்றினார். மாணவிகளுக்கான தற்காப்பு கலை பயிற்சி பொறுப்பாசிரியர் கணித ஆசிரியை ஜெகன் நாயகி தற்காப்பு பயிற்சி திட்டங்களை பற்றி எடுத்து விளக்கினார். ஆசிரியை அன்புமதி நன்றி உரையாற்றினார். நிகழ்ச்சிகளை வரலாற்று ஆசிரியர் உதயகுமார் தொகுத்து வழங்கினார். பயிற்சி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. மேலும் மாணவிகளின் தற்காப்பு கலை பயிற்சி செய்து காண்பிக்கப்பட்டது. பயிற்சி பெற்ற மாணவிகளுக்கு பள்ளியில் பொறுப்பு ஆசிரியை மனோன்மணி சான்றிதழை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விரிவுரையாளர் மணிகண்டன், கணித விரிவுரையாளர் கவிதா, உடற்கல்வி ஆசிரியர் ரகு, அறிவியல் ஆசிரியர் மகாதேவன், ஆங்கில ஆசிரியர் அனிதா மேரி ஆகியோர் செய்திருந்தனர். கணுவாய்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுற்றுச்சூழல் மையத்தின் மூலமாக 3 நாள் சுற்றுச்சூழல் மற்றும் மது ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கணுவாய்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுற்றுச்சூழல் மையத்தின் மூலமாக 3 நாள் சுற்றுச்சூழல் மற்றும் மது ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.
இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமி தலைமை தாங்கினார். ஆசிரியர் இளஞ்செழியன் வரவேற்புரை ஆற்றினார். ஆசிரியர்கள் தணிகாசலம், திருமாவளவன், சத்யா, திருமங்கை ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முதல் நாளில் மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் CSS கோஆர்டினேட்டர் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினார். மேலும் மகளிர் தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இரண்டாம் நாளில் சுற்றுச்சூழல் மற்றும் போதைப்பொருள் விழிப்பு குறித்து ஓவிய போட்டி நடைபெற்றது. இதில் மாணவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு தங்களின் படைப்புகளை வரைந்தனர். பள்ளியின் ஓவிய ஆசிரியர் ரவி நல்ல படைப்புகளை தேர்ந்தெடுத்து முடிவுகளை அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கான பாட்டு போட்டி நடைபெற்றது. இசை ஆசிரியை சாருமதி நடுவராக பங்கேற்று மாணவர்களை தேர்ந்தெடுத்தார். தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் துப்புரவு பணி நடைபெற்றது. ஆசிரியர் தணிகாசலம் துப்புரவு பணியின் அவசியத்தை எடுத்துரைத்தார். மூன்றாம் நாளான புதன்கிழமை மாணவர்களுக்கு கைவினை போட்டி நடைபெற்றது. ஆசிரியர் சுரேஷ் தலைமை தாங்கினார். அதனைத் தொடர்ந்து விலையூர் காவல் நிலைய ஆய்வாளர் ஆறுமுகம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு போதைப்பொருள் விழிப்புணர்வு கருத்துக்களை எடுத்துரைத்து மாணவர்களின் போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார். இறுதியில் பள்ளியில் மாணவர்களுக்கான தற்காப்பு வகுப்பு நிறைவு விழா நடைபெற்றது. இதில் மாணவர்களுக்கு 5 மாதம் தற்காப்பு கலைகளான கராத்தே, சிலம்பம் பயிற்சி தந்த ஆசிரியை மரல்விழி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டது. மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் சிலம்பாட்டம் போன்றவை நடைபெற்றன. இறுதியாக ஆசிரியர் இளஞ்செழியன் நன்றி உரையாற்றினார். 3 நாள் நிகழ்ச்சிகளை பள்ளியில் சுற்றுச்சூழல் மைய பொறுப்பாளர் இளஞ்செழியன் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி முத்தியல்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தைய சுவாமி திருக்கோவிலின் பங்குனி உத்தர பெருவிழாவையொட்டி துவாஜரோகணம் என்ற கொடியேற்ற விழா நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியல்பேட்டை பகுதியில் எழுந்தருளியுள்ளது ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தைய சுவாமி திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் பங்குனி உத்தர பெருவிழா நேற்று மாலை விக்னேஸ்வரா பூஜையுடன் தொடங்கியது. இன்று காலை யாகசாலையுடன் துவாஜரோகணம் என்ற கொடியேற்றம் நடைபெற்றது. கொடிமரத்திற்கு மலர்களால் பூஜை செய்யப்பட்டு சேவல் கொடி ஏற்றி தீபாரதனை காட்டப்பட்டு சோடாற்ற ஆராதனைகள் நடைபெற்றன. பங்குனி உத்திர திருவிழாவானது தினம்தோறும் இரவு வாகன சேவையுடன் வெள்ளிக்கிழமை 9ஆம் தேதி திருக்கல்யாணத்துடன் சனிக்கிழமை 10ஆம் தேதி திருத்தேரோட்டம் நடைபெறும் என்று கோவில் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொடியேற்ற விழாவையொட்டி முத்தையா சுவாமியை பொதுமக்கள் வழிபட்டு சென்றனர். திண்டிவனம் அடுத்த மயிலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று காலை கொடியேற்றத்துடன் பங்குனி உத்தர பெருவிழாவானது துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் வடம் பிடிக்கும் நிகழ்ச்சியானது வருகின்ற 23ஆம் தேதி காலை 6 மணிக்கு நடைபெறுகிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்தர திருவிழாவானது 14ஆம் தேதி நேற்று விநாயகர் விழாவுடன் துவங்கியது. முதல் நாள் நிகழ்ச்சியான இன்று வெள்ளிக்கிழமை காலை 6:15 முதல் 7:15 மணிக்குள் கொடியேற்றம் விழா நடைபெறுகிறது. இரவு சூரிய பிரம்பை உற்சவம் நடைபெறுகிறது. பங்குனி உத்தர விழாவில் முக்கிய நிகழ்வான வருகின்ற 23ஆம் தேதி சனிக்கிழமை 9ஆம் நாள் காலை 6 மணிக்கு திருத்தேர் வடம் பிடித்தல் நிகழ்வும், இரவு முத்து விமான உற்சவமும், 10ஆம் நாள் காலை பங்குனி உத்திரமும் தீர்த்தவாரி உற்சவமும், இரவு தெப்பல் திருவிழாவும் நடைபெறுகிறது. காரைக்கால் ஸ்ரீ கைலாசநாத சுவாமி ஆலய பங்குனி மாத பிரம்மோற்சவ தேர் மற்றும் தெப்பத் திருவிழாவிற்கான கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சுந்தராம்பாள் சமேத ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி தேவஸ்தானம். ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழாவிற்கான பந்தக்கால் முகூர்த்தம் கடந்த 1ஆம் தேதி நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக இன்று ரிஷிவ வாகனம் பொருந்திய கொடி பூஜைகள் செய்து பின்னர் கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. 23ஆம் தேதி பெரிய தேரோட்டம் நடைபெறுகிறது. 26ஆம் தேதி தெப்ப உற்சவம் நடைபெறும் என்று
கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் அமைந்துள்ள ஐயப்பன் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் அமைந்துள்ள ஐயப்பன் சுவாமிக்கு மாதந்தோறும் தமிழ் மாதத்தின் முதல் தேதியில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம். இதன் ஒரு பகுதியாக நேற்று பங்குனி முதல் தேதியில் ஐயப்பன் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 18 படிகளிலும் பூஜை செய்து ஐயப்பன் சுவாமிக்கு மகா தீபாராதனை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உபயதாரர்கள் தக்ஷணாமூர்த்தி மற்றும் கிரி குடும்பத்தினர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. வணக்கம். ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.